ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கும். கோயம்புத்தூர் சீசனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வெள்ளிங்கிரி தான் போயிட்டுருக்காங்க. இதான் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து வெள்ளிங்கிரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கோயம்புத்தூர் மக்கள் வெளி மாவட்டத்திலிருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரிக்கு தான் எல்லாம் வந்து படையெடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேளாங்கண்ணியும் ப்ளஸ் வந்து தஞ்சாவூர் வந்து நம்ம போகிறோம். மன்னார்குடி ட்ரெயின் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி போக போகிறோம். மன்னார்குடியிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம டேரெக்டாக வந்து வேளாங்கண்ணி போக போகிறோம். அங்கே போய் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து கண்டினியூவாக பாருங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னார்குடி ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 12:30 அந்த சம்திங் தான் இது வந்து எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் மன்னார்குடி தஞ்சாவூர் வந்து போயிருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினை வந்து புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் புக் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி 8ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வந்து 12 மணிக்கு மேலே ஆயிடுது இல்லையா? அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே தான் போனோம். இன்றைக்கி புக் பண்ணோம், அதாவது வந்து நேற்று நைட்டு வந்து புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கோம். ட்ரெயினில் ஏறி உட்காந்ததும் இல்லாமல் என் கூட வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தெனாவட்டா வந்து இதான் எங்கள் சீட் நம்பரில் வந்து மாறி உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் நேற்று நைட்டு பண்ணது இன்றைக்கி நைட்டு வந்து உட்காந்துருக்கோம். அவங்க சீட்டில் தான் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். அவங்க வந்து கேட்டாங்க, எங்கள் உங்கள் சீட் நம்பரை காட்டுங்க அப்படின்ற மாதிரி எடுத்து காட்டும் போது பார்த்தீங்கன்னா இல்லைங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதாகவே பேசி பண்ணணும். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன கால்குலேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ரயில்வே கிளாக் படி பார்த்தீங்கன்னா வந்து 24 ஹவர்ஸ் வந்து அதை தான் வந்து கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ வந்து நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம்னா டிக்கெட் புக் பண்ணணும் சரி அப்பவும் சரி இல்லை நம்ம ட்ரெயினில் வந்து உட்கார வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எந்த ஒரு நாளைக்குமே இல்லாமல் தான் வந்து நம்ம வந்து சீட்டில் உட்காந்துருந்தோம். உட்காந்து அவங்க வந்து எங்களை இது எங்கள் சீட்டில் நான் நீ வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக வந்து நம்மளை வெளியே அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இது என்ன மேட்ரு அப்படின்றதே வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் எதுவும் புக் பண்ணாமல் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அப்படி வெளியே தள்ளி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே கொண்டு போனோம்னா ஸ்லீப்பிங் கோச்சும் ஸ்லீப்பர் கோச்சு வந்து புக் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கக்கூஸ் பக்கத்தில் உட்காந்து போனோம். நாள் நாங்கள் 2 பேராக தான் இருப்போம். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ். அவனால தான் நானே வந்து ட்ரெயினில் அவன் தான் என்னையோ கூப்பிட்டு போனதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து கக்கூஸ் பக்கத்தில் உட்கார வச்சு கூப்பிட்டு போனான். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எதுவும் தெரியாமல் வந்து புக் பண்ணி இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க அப்படின்றக்காண்டி தான் இப்போ இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம ட்ரெயினுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு வந்து நம்ம மார்னிங் வந்து வேளாங்கண்ணி போய் ரீச் ஆகிட்டு அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்க்கலாம். மக்களை ஒரு வழியாக எப்படியோ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்தாச்சு. மிஸ்ட்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குதுன்னு. ஒரு 10 அடிக்கு மேலே வந்து என்ன இருக்குன்றதே தெரியாதாட்டுறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பனி இந்த இடத்துல ரொம்பவே சூழ்ந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய நம்ம தஞ்சாவூர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆனால் இங்கே வந்து ஒரு நெற்கதிரை கூட நம்ம பார்க்கலைன்றது தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து பனிமூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். என்னடா ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. கோயம்புத்தூர்காரனுக்கு வந்து சோதனை. சரி ஓகே எப்படியே பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குதுன்னு பாருங்க. ஒரு 10 மீட்டரு இல்லை 10 அடி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் தான் வந்து கண்ணுக்கே தெரியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் என்ன காட்டுறேன் ஹாய் சொல்கிறேன். அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவான். அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு என்னடா பால்வாடியிலேருந்து அப்படின்னாலும் நான் 1வது இருந்தான். பால்வாடியிலேருந்து ஒரு 10th வரைக்குமே ஒட்டிக்காக தான் படித்தோம். அப்பவும் இவன் தான் கிளாஸில் லாஸ்ட்டாக இருப்பான். இப்பவும் அவன் தான் லாஸ்ட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் சேம் இதே ஒரு 2 பேர்த்துக்கு இதே ஒரு 2 லெவல் வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இவன் என்னை விட 1 இன்ச்சு அதிகமாக இருந்தானா நான் அவனோட 1 இன்ச்சு வந்து கம்மியாக இருப்பேன். 1 இன்ச்சு அதிகமாக இருக்கேன்னு சொன்னாலே 1 இன்ச்சு கம்மியாக இருக்கு
அதான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜஸ்ட் எப்படியா இருந்தாலும் நாங்கள் 2 பேர் தான் ப்ராயர். எங்கே போனாலும் வந்து கடைசியில் தூக்கி நிற்க வச்சிருவாங்க. டெஸ்கில் உட்கார வைக்கும் போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் உட்காந்துருவோம். நிற்கும் போதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் லாஸ்ட்டாக இருப்போம். இவன் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க போகிறோம். எங்கே போகிறோம் வரோம் என்னன்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவன் தான் வீடியோவை வந்து கேப்சர் பண்ண போகிறோம். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சசி. சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்ன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு பிளான் ஒன்று சேஞ்ச் ஆயிருச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து மன்னார்குடி போகிறதா பிளான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சுற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நீடாமங்கலம் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து டேரெக்டாக ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்கான். டேரெக்டாக வந்து நம்ம வந்து நாகப்பட்டினம் போகிறோம். நாகப்பட்டினத்துலேருந்து வந்து நம்ம வந்து டேரெக்டாக வேளாங்கண்ணி போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீடாமங்கலத்துலேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சாச்சு. ட்ரெயினை பிடிச்சவங்க தவிர பட் நம்மளால் வந்து சீட்டை பிடிக்க முடியல. அதனால் வந்து நம்ம கீழே தான் உக்காந்துட்டு இருக்கோம். இப்படி கீழே உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சடனாக வந்து நார்த் இந்தியன் ட்ரெயின் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ டேரெக்டாக வந்து நம்ம நாகப்பட்டினம் போகிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சடனாக வந்து அதுவும் பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து நாகூர் போக போகிறோம். நாகூரில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நாகூரில் வந்து தர்கா ஒன்று இருக்கும். ஸோ வந்து போகிற வழி தானே, ஸோ அதையும் போய் பார்த்துட்டு ஒரு விசிட்டை போட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து காட்டிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின்லேருந்து வந்து இறங்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாகூர் சேர்ந்தாச்சு. என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த ஊரில் வந்து எப்படி தர்காவுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடச்சிது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தர்காவுக்குள்ளே வந்திருக்கேன். அதுவும் இந்த கோபுரத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த தர்காவில் எல்லா மதத்தினரையுமே பார்க்க முடிஞ்சுது. அதுவும் கருவறை வரைக்குமே உள்ள அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாள்தோறும் ஆயிரக்கணக்கோர் வந்து போகிற இந்த தர்காவில் நாங்கள் போயிருந்த நேரம் அந்த அளவுக்கு கூட்டம் எதுவும் இல்லை. அங்கே இருந்தவங்களும் ஒரு சிலர் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் படுத்து ஓய்வெடுக்கிறதுக்காகவே இவ்வளோ பெரிய மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதோ இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கருவறை. இது உள்ள வரைக்குமே அலோவ் பண்ணுறாங்க. தர்காவுக்கு உள்ளேயுமே அங்கங்கே விளையாட்டு பொருள் கடையுமே இருந்துச்சு. நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வந்ததும் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. மறக்காமல் நீங்களும் ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாகூர் தர்காவுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேளாங்கண்ணிக்கு பஸ் ஏறி உட்காந்துருக்கோம். பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். வந்து நம்ம டேரெக்டாக நம்ம வந்து வேளாங்கண்ணி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. வேளாங்கண்ணி பஸ்ஸில் வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க நம்ம வேளாங்கண்ணி போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம வந்து வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இங்கிருந்து வந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்தோம்னா கோயிலுக்கு போயிடலாம். நம்ம மாதா கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே ஒரு சர்ச் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. அவங்க தான் வரணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்தினருமே வந்து வரக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இது வேளாங்கண்ணி. இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து ஒரு மேப் மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் என்னன்ற காட்டுறேன், வாங்க. நீங்கள் என்னைக்காவது வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நாங்கள் இந்த சர்ச்சில் தான் போய் ப்ரே பண்ணணும். வீடியோவில் காட்டலான்னு நினச்சோம், பட்டு உள்ளே வந்து மொபைல் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக நாங்கள் இந்த சர்ச்சுக்கு தான் போனோம். இது வந்து ப்ரேயர் ஹால்னு நினைக்கிறேன். எல்லாருமே உள்ளே வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. சினிமாவில் வர்ற மாதிரி விஷுவலாக பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த ப்ரேயர் ஹால்குள்ளே. அடுத்தபடியாக இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு மேலே போயிருந்தோம். ஸோ அங்கேயுமே வந்து ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைவேறாத ஆசை அந்த மாதிரி இல்லாத இல்லை வேண்டுதல் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதில் வந்து ஒன்று முட்டி போட்டு நடப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அடியை எடுத்து வச்சுக்கூடி நடந்து அவங்களோட நேர்த்திக்கடனை வந்து பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. இருங்க, நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த அக்கா பாருங்க, ஒரு அடியாக எடுத்து வச்சு முட்டி போட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறட்டும். கிட்டத்தட்ட இதோட இந்த மணல் பரப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க்கு 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளவு வெயில் சூட்டையும் பொருட்படுத்தாமல் ஒரு சிலர் முட்டி போட்டும் அடி மேலே அடி வச்சும் அவங்களோட வேண்டுதலை வேண்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரோட வேண்டுதலுமே நிறைவேறணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் இந்த கண்ணாடிக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன இருக்குன்னு நானும் போய் பார்த்தேன். உள்ள ஒரு சிலுவை இருந்துச்சு. இந்த சிலைகள் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சு. குழந்தைகளோட வந்தால் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. கேண்டில் ப்ரேயருக்காக கேண்டிலுமே இங்கே வித்துட்டு இருந்தாங்க. 2 அணை 20 ரூபா சொன்னாங்க. அடுத்தபடியாக மாதா தீர்த்தம் கொடுக்கும் இடத்துக்கு போயிருந்தோம். காலி பாட்டில் வேணும்னா 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே பாட்டில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தீர்த்தம் இலவசமாகவே கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக 62 அடி உயரத்தில் கர்த்தரோட சிலை நம்மளை பிரமிக்க வச்சு ரசிக்கவும் வச்சுது. அடுத்தபடியாக பீச்சுக்கு போகிற வழி ஃபுல்லாமே கருவாடு கண்காட்சி மாதிரி அடுக்கி வச்சு வியாபாரம் செஞ்சுட்டுமே இருந்தாங்க. அடுத்தபடியாக பீச்சில் குளிக்கலாம்னு போயிட்டு இருந்த எங்களை
வலையில் சிக்கின மீன் மாதிரி இந்த மீனோட வாடையில் சிக்கி நாங்கள் நேராக கடைக்குள்ளே புகுந்துட்டோம் மீனை சாப்பிட்டு பார்க்கலாம்னு. பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருந்த வறுத்த மீனை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு உடனே சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். அது என்னன்னா ஈரல் மாதிரி இருக்குன்னு கேட்டதுக்கு இதாப்பா மீன் முட்டைன்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு பிளேட்டு கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்னைக்கு தான் மீன் முட்டையை சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதா கோயில் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. சரி குளிக்கலாமா அப்படின்னு யோசித்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீனோட வாடை தூக்கி எடுத்துருச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றக்காண்டி ஒரு கடைக்கு ஒன்று வந்திருக்கோம். பாருங்கள் மீன் 3 பேர் வந்து இப்போ வந்து மீன் வாங்கியிருக்கோம். வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம வந்து குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதை வந்து உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன், பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரமாக பார்த்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வரைக்குமே நம்ம வந்து இன்னும் காலையிலேருந்து வந்து நம்ம இன்னுமே குளிக்கவே இல்லை. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து குளித்தா வந்து நம்ம பீச்சில் தான் குளிக்கணும் அப்படின்றக்காண்டி இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து இன்னுமே 3 பேருமே ஒன்றும் குளிக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த பீச்சோட அலையோட சவுண்டு, அந்த ஒரு சில்னஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு காற்று, அந்த மாதிரி சும்மா ஒரு வேறு லெவலில் இருக்குதுங்க. நம்ம வந்து இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்ததை வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நிறைவேற போகுது. நம்ம டைரெக்டாக வந்து நம்ம குளிக்கிறதுக்கு உள்ள போயிடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சாச்சு. அடிச்சும் பார்த்திங்கன்னா கடலில் எல்லாத்தையுமே குளிச்சது வந்து என்னால் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் காட்ட முடியாது உங்கள்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி தான் வந்தது. ஸோ நம்ம அந்த டைம்லேயும் வந்து நம்ம மொபைலை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ மொபைலை தூக்கி வீசிட்டு நம்ம வாட்டுக்கு கடலில் போய் ஒரு டைவை போட்டு எல்லாம் குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து தஞ்சாவூர் போக போகிறோம். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து போக போகிறோம் இப்போ டேரெக்டாக. அதுக்காண்டி தான் இப்போ வந்து நம்ம தஞ்சாவூருக்காண்டி இப்போ பஸ்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் பஸ் எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னா நமக்கு நைட் நேரத்தில் போயிடுவாங்க. அவங்க இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம பெரிய கோயிலுக்கு வந்து போக போகிறோம். ஸோ வாங்க போயிடலாம். ஸோ வணக்கம் மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம்.
இப்போ டேரெக்டாக வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தஞ்சை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அங்கேருந்து வந்து நம்ம ஈஸியாக நம்ம நடந்தே வந்துக்கலாம். ஆட்டோக்கெல்லாம் கேட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா மினிமமே பார்த்திங்கன்னா ஒரு 200 கேட்குறாங்க. 200 150 அந்த ரேஞ்சு தான் ஆவரேஜாகவே கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கிட்டத்தட்ட தான் இருக்கும் அப்படின்றக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நடந்தே தான் வந்துட்டோம். இப்போ இருங்க உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கு இல்லையா. இந்த ஒயிட் கலர் மதிலுக்கு பின்னாடி வந்து இன்னொரு மதில் தெரியுது பாருங்கள். அங்கே தான் அதுக்குள்ளே தான் அதான் காம்பவுண்ட் சுவர். அங்கே பாருங்கள் கோபுரம் தெரியுது பாருங்கள். ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா ஸோ நம்ம தஞ்சை பெரிய கோயிலை ரீச் பண்ணிட்டோம். இங்கே இருக்குது பாருங்கள் கோபுரம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில்னா சரியான வெயிலாக இருக்குது. மார்னிங் டைமில் வந்து எவ்வளோ பனிப்பொழிவு இருக்குதோ, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலங்காலத்தில் நல்லா பனியாக இருக்குது. ஆனால் இந்த டைமுக்கு வந்து சரியான வெயிலாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு முன்னாடி தாங்க இருக்கோம். இங்கே வந்து சுற்றுலா தகவல் மையம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃபாரினர்ஸு இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னாவே நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம இங்கே வந்து கேட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட தஞ்சை பெரிய கோயிலை வந்து பார்க்கறதுக்கு பாருங்கள். டெய்லியுமே இப்படி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்து நம்ம தஞ்சை கோயிலை வந்து எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ கோயிலுக்கு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஹிஸ்ட்ரியை வந்து 3 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, வந்து இங்கிலீஷில் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட மேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, சேரர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் ராஜராஜ சோழன் சிவனின் மறு உருவங்களாக இருக்கக்கூடிய சந்திரசேகர், கலாரிமூர்த்தி, கங்காதரர் போன்ற உருவங்களை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட ப்ளூ பிரிண்ட்டுமே என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்தோடனே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜும் வந்து செப்பல்ஸையும் அங்கே இது பண்ணிட்டோம். செப்பலுக்கு வந்து ஒரு ஜோடி செப்பலுக்கு வந்து 5 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. பேக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து 20 ரூபா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. லக்கேஜ் லாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. ஸோ இப்போ நம்ம 3 பேருமே பேகு செப்பல் எல்லாமே அங்கே விட்டுட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். கோயில் நுழைவாயிலில் நுழைஞ்சதுமே தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட தூண்களை 2 புறத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியும். சங்ககாலத்து தமிழ் எழுத்துக்களாக இருக்கிறதுனால நம்மளால் வாசிக்கவே முடியலை.
மிகப்பெரிய சுற்றளவு கொண்டுள்ள இந்த கோயிலை சுற்றி பார்க்க தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பையும் ராஜராஜ சோழனின் புகழையும் மக்கள் இன்று வரையும் பேசிக்கொண்டு தான் இருக்காங்க. இந்த நந்திக்கு வளரும் தன்மை இருப்பதாகவும் ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த தாலியுமே இந்த கோயில்ல இடம் பெற்றிருந்துச்சு. இந்த சிலையோட உயரம் எப்படி ஓங்கி நிற்குதோ அதே போலத்தான் ராஜராஜ சோழனோட புகழும் இன்று வரைக்கும் ஓங்கி நிற்கிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1 மணி ஆகுது. நம்மளோட அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடை வந்து சாத்தி இருக்காங்க. 12:30 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து நடையை அடைச்சிருவாங்களாம். 12:30 to 4 மணி வரைக்கும் வந்து க்ளோஸில் தான் இருக்கும் கருவறை மட்டும். ஆனால் நம்ம வந்து சுற்றி எல்லாமே ஓப்பன் பிளேஸு தான். இங்கே எல்லாமே வந்தோம்னா அப்படின்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் ப்ளஸ் ரீல்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் சாமியை பார்க்குறக்கு வரதா இருந்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ஒரு 12 to 4 யாரும் வர வேண்டாம். அப்படி வந்தீங்க அப்படின்னாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து கரெக்டான ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும். வறண்ட நிலத்திலையும் செழிப்பா வளரக்கூடிய வன்னி மரமும் 100 ஆண்டுகளுக்கு மேலா செழிப்பா கம்பீரமா வளர்ந்து நிற்குது. தொல்லியல் துறை சார்பா மரத்தை காக்கிறதுக்காக கிளைகளுக்கு தூண்களுமே அமைச்சிருக்காங்க. கிணத்துக்குள்ள எல்லாரும் எதையோ எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா கிணத்துக்குள்ள ஃபுல்லா காயின்ஸா இருந்துச்சு. எதுக்கு இப்படி போடுறாங்கன்னு சத்தியமா எனக்கும் தெரியல. சரி அடியிலையாவது தண்ணி இருக்கும்னு எட்டி பார்த்தா தண்ணிக்கு பதிலாக அங்கேயும் காசு தாங்க இருந்துச்சு. வன்னி மரத்துக்கு பின்புறமா வாராகி அம்மனுக்கும் தனி கருவறையும் இருந்துச்சு. கோயிலில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகான கல்வெட்டுகள் இருக்குது. அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி கன்றாவியாக அங்கே பாருங்கள் எவ்வளோ கேவலமாக எழுதி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக எழுதி வைக்கிறாங்க. பாத்ரூம் செவுத்துல எழுதுனாங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி கோயில் செவுத்துல ஏதோ ஒரு அழகழகான ஒரு பிளேஸு அந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க. இது வந்து இப்படியெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க, யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு செவுத்துல வந்து நம்ம யாராவது எழுதுனாங்க அப்படின்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் உங்களால் எழுத முடியுமா? இப்போ உங்கள் வீட்லேயே எழுதலாமே, நம்ம பேரோ இல்லை நம்ம நிக் நேமோ ஏதோ ஒன்று நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம எழுதியிருக்கலாமே. இங்கே வந்து அடுத்த ஒரு ஒரு எவ்வளோ ஒரு ஃபாரினர்ஸு அந்த மாதிரி வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலில் வந்து இந்த மாதிரி கேவலமாக எழுதிட்டு இருக்கிறது வந்து இது வந்து சத்தியமாக நல்லாவே இல்லை. தயவு செஞ்சு இனி யாரும் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பண்ணினா கூட பரவாயில்ல. நம்மளால் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ ஒரு இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அதை வந்து நம்மளால் அவங்க அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதை அழிக்காமல் இருந்து அதை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு தூண்லையுமே தமிழ் எழுத்துக்களால் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்ல ஹிந்தி எழுத்துக்களையுமே பார்க்க முடிஞ்சுது. இந்த கிணத்துலயாவது தண்ணி இருக்குமான்னு பார்த்தேன், இதுலயும் தண்ணி இல்லை. இந்த கோயிலை சுத்தியுமே நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சது.
ஸோ அந்த காலத்தில் வந்து நீரை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக வந்து இந்த பெரிய ஒரு தொட்டியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு பாறையில் வந்து செதுக்கியிருக்காங்க. அங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு பாறை தான். இது எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். கீழே வந்து பாருங்கள், தண்ணி வந்து வெளியே லீக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு அருங்காட்சியகமும் அமைஞ்சிருக்குது. அக்காலத்து சிற்பங்களும் ஓவியங்களும் புகைப்படங்களும் மற்றும் கட்டிடக்கலையின் நுணுக்கங்களுமே இடம்பெற்றிருக்குது. ஆயிரத்தி 1930 இருந்து 2024 வரையிலான புகைப்படங்களுமே இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்குது. ஸோ இப்போ வந்து கோயிலுக்குள்ளே எல்லா இடமே நம்ம வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம பார்க்காத ஒரு இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து கருவறைக்கு மட்டும்தான் நம்ம போய் உள்ளே போய் நம்மளால் தரிசனம் பண்ண முடியல. பிகாஸ் வந்து நடை சாத்தியிருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அதான் 12 மணியிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து நடை சாத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக 3 மணி ஆச்சு. இன்னொரு 1 மணி நேரத்தில் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடணும். ஸோ இதோட வந்து நம்ம வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.